மிஸ்டர் விஜய், யூ ஆர் அப்பாயிண்டட். இன்னையிலிருந்து நீங்க சங்கர் நகர் காட்டு பங்களாவுக்கு புது மேனேஜர். தேங்க்யூ சார். அங்க நீங்க தனியாவா இருக்க போறீங்க? நானோ என் ஒய்ஃபோட தங்கச்சி எல்லாரும் தான். நல்லது. பாருங்க மிஸ்டர் விஜய், நான் ஒரு விஷயம் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேன். சங்கர் நகர் கோட்டை பங்களா ஜன நடமாட்டம் இல்லாத காட்டுக்குள்ள இருக்கு. எப்பவாவது அந்த ஏரியாவுக்கு வர டூரிஸ்டுக்கு அங்க தங்குவாங்க. ஜனங்க அந்த பழைய அரண்மனையை பத்தி கதையா பேசுறாங்க. அங்க இருந்த பழைய மேனேஜர் ஏன்னு தெரியல தற்கொலை பண்ணிட்டாரு. அவருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம். ஆனா ஜனங்க சொல்றாங்க அவரை பேய்கி அடிச்சு கொண்டு இருக்குன்னு. ஒருவேளை தனியா இருந்ததுனால தற்கொலை பண்ணிட்டு இருக்கலாம். நான் தற்கொலை பண்ணிக்க மாட்டேன் சார். ஓகே, இந்தாங்க விஜய் உங்க அட்வான்ஸ். சொப்னாமா, தேங்க்யூ. மணியாடு வந்திருக்கு. மணியாடு வரும்னு எனக்கு நல்லா தெரியும். உங்க அக்கா புருஷன் ரொம்ப நல்லா இரு. மாமா எங்கடி உங்க மாமா? சும்மா இருடி, மாமா வரல. அவர் அனுப்புன மணி ஆர்டர் தான் வந்திருக்கு. மாமா வரலன்னா என்ன, அவர் பணம் வந்துடுச்சு இல்ல? சரியான பைத்தியண்டி. எங்க மாமா மேல நான் உயிரியே வச்சிருக்கேன். அதே மாதிரி ராஜா மேலையும். ஞாபகம் இருக்கடா, ராஜா நம்ம எல்லாரையும் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு இருக்காரு. அப்படியா? சரி வா. என்னாச்சு டார்லிங்? கம் ஆன். டார்லிங் உனக்கு என்னாச்சு? ராஜேஷ், அந்த சத்தம் கேட்கலையா? கேட்கலையே. கமான்யா. மறுபடியும் அதே சத்தம். ஒரு சத்தமும் கேட்கலையே. மெதுவா, பயப்படாது. சத்தம் அங்க இருந்துதான் வருது. பாருங்க, அந்த கார்பெட்டுக்கு கீழே இருந்துதான் சத்தம் கேட்குது. இதுக்கு கீழே தான் புதையல் இருக்கு. பாரு ராணி, 3 மாசமா இந்த கோட்டை பங்களாவில நான் மேனேஜரா இருக்கேன். இந்த பங்களாவில எந்த புதையலையும் கண்ணுக்கு படுங்க. கடைசியில பாஸ் உங்களை வேலையில இருந்து அனுப்பிட்டாரா? அவங்க அனுப்பல வைஷாலி, நானே வேலையை ரிசைன் பண்ணிட்டேன். ரொம்ப புத்திசாலித்தனமான வேலை பண்ணீங்க நீங்க. என்ன டிஸ்டர்ப் பண்ணாத வைஷாலி, வாண்டட் காலம் பாத்துக்கிட்டு இருக்கேன். வாண்டட் எக்ஸ்பீரியன்ஸ்டு சிவில் இன்ஜினியர். இன்ஜினியரா நீங்களா? வாண்டட் எ மேனேஜர் ஃபார் மெடிக்கல் ஸ்டோர். அது உங்களுக்கு ஒத்து வராத வேலை விஜய். வாண்டட் லேடி ஆபீஸ் அசிஸ்டன்ட். நல்ல வேலை. பொம்பளை வேஷம் போட்டுட்டு போங்க, கண்டிப்பா வேலை கிடைச்சிடும். ஓ வைஷாலி ப்ளீஸ், எனக்கு வேலை கிடைக்காம போச்சுன்னா இந்த வருஷம் சொப்னா பி எக்ஸாமினேஷன் எழுத முடியாம போயிடும். ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் எங்க இருந்து வரும்? ஒரு காட்டு பங்களாவுக்கு திறமையான மேனேஜர் தேவை. நீங்க தான் திறமைசாலியாச்சே. நல்ல இங்கிலீஷ் பேச தெரியணுமா? இங்கிலீஷ்கார மாதிரி நீங்க தான் சூப்பரா இங்கிலீஷ் பேசுவீங்களே. அனுபவம் எதுவும் தேவையில்லை. அது உங்ககிட்ட சுத்தமா இல்லையே. கவலைய விடுங்க, இந்த வேலை உங்களுக்கு. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, ஒரு ஆளை கூட காணுமே. ரொம்ப அமைதியான இடமா இருக்கு வைஷாலி. இந்த அமைதியான இடத்துல உட்காந்து ஒரு அழகான கவிதை எழுதுங்க. எழுதத்தான் போறேன். சார் ஒரு நிமிஷம், இங்க காட்டு பங்களா எங்க இருக்கு? என்ன பதிலே சொல்லாம போறான்? ஐயா ஐயா ஒரு நிமிஷம் ஐயா, இங்க காட்டு பங்களா எங்க இருக்கு ஐயா? இப்படியே நேரா போங்க, வரும். தேங்க்ஸ். ஒரே மர்மமா இருக்க. காட்டு பங்களாவை பத்தி யார கேட்டாலும் இப்படி பயப்படுறாங்களே. அது சரிங்க, நாம அவ்வளவு தூரம் நடந்தா போணுமா? வேற வழி இல்ல வைஷாலி.
அங்க போறதுக்கு எந்த வண்டியும் இல்ல, நடராஜா சர்வீஸ் தான். நடங்க. இதுதான் பெட்ரூம். விஜய், நம்ம பெட்டியில யார் கொண்டு வந்து வச்சிருப்பாங்க? பேய் பேய். என்ன விஜய், ஏன் இப்படி பயமுறுத்துறீங்க? அடி அசடே, பகல்ல தான் கஷ்டப்பட்டு நடந்து வந்தோம். ஆமா, பகல்ல கஷ்டம்தான், ராத்திரில மட்டும் சுகம்தான். எஸ், அந்த சுகத்தை அனுபவிப்போம் வா. விஜய், என்னாச்சு சொப்னா? என்னாச்சு? ஏன் இப்படி கத்துற? நான் கேக்குறேன், பதில் சொல்ல மாட்டியா? என்னாச்சு சொல்ல போறியா இல்லையா? சொப்னா, என்னாச்சு? சொப்னா, நான் பாஸ் ஆயிட்டேன், நான் பாஸ் ஆயிட்டேன். கோமதி, oh my dear Diana, நான் பாஸ் ஆயிட்டேன். Oh my dear darling Swapna, ராஜா, நீங்க 2 பேரும் பாஸ் ஆயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா டயானா நானும் பாஸ் ஆயிட்டோம் இல்லன்னா பார்க்க வேண்டாமா? ஆமா. 3 nights. வாவ், நாங்க பாஸ் ஆயிட்டோம். 1365 1365 1365 ராபரி. பேங்க்ல இருந்து திருடுங்க 20 லட்சம் ரூபாயை கொள்ளடிச்சிட்டாங்க. கொள்ளை அடிச்சிட்டு போனாங்க, உங்ககிட்ட இருந்து இல்லையே. என் நம்பரை பாரு ப்ளீஸ். இல்லடி, என்ன தூக்கிட்டு போயிருக்காங்க. அவன் தூக்க முடியாம கீழே வந்து பட்டு உயிரை நம்பர் பாரு. நம்பர் என்னடி? 1365. நீ பாஸ் ஆயிட்டடி. ஏய் சொப்னா, உன் மாமாவோட காட்டு பங்களாவுல போய் நீ ஜாலியா இருக்க போற. மாமாவா? ஆமா. மாமா, இந்த சைஸ் எல்லாம் போனா காட்டு பங்களா பேய் பங்களா ஆயிடும். சொப்னா, நாம அந்த காட்டு பங்களாவுக்கு எப்ப போறோம்? நீங்க வர வேண்டாம். மாமாவோட காட்டு பங்களாவுக்கு நாங்க மட்டும்தான் போறோம். ஜாலியா இருக்க போறோம். ஏய் கேர்ள், ஸ்டாப் ஸ்டாப். யார் நீ? என்ன வேணும்? நானும் உங்க கூட காட்டு பங்களாவுக்கு வரட்டுமா? சரி, நீ யாருன்னு சொல்லு. இப்ப நீங்க என்ன அடையாளம் கண்டுபிடிக்க முடியல, அப்ப உங்க மாமா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. நான் ஆம்பளையா இல்ல பொம்பளையான்னு. அட, 2 கிட்டாம் போல இருக்கு. நாம இவளே கூட்டிட்டு போலாம், ஜாலியா இருக்கும். சரி, வந்து பின்னாடி உட்காரு. தேங்க்யூ. இதான் உன்னோட ரூம் சொப்னா. இந்த பங்களாவுல நிறைய ரூம் இருக்கு சொப்னா. ஆனா நீங்க எல்லாரும் ஒரே ரூம்ல இருக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். எஸ் இல்ல? எஸ். சரி, நம்ம போலாமாங்க? ஓஎஸ், வா. தேங்க்ஸ். Thank you மாமா. My pleasure. ஏய் டயானா, கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ ஹனிமூன் அனுபவிக்க போற. இதுக்கு முன்னால நான் கனவுல தான் ஹனிமூன் அனுபவிச்சிருக்கேன். ஆனா இன்னைக்கு என் டார்லிங்கோட ஜாலியா அனுபவிக்க போறேன். நீ இங்க படுக்க கூடாது, போ. அப்ப நான் எங்க படுக்கிறது? இந்த பங்களாவுல நிறைய ரூம் இருக்கு, அங்க போய் தங்குங்க. போங்க. அங்கெல்லாம் பார்த்தா பயமா இருக்கு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதெல்லாம் கிடையாது, போ வெளியே. ஓட்டுக்குள்ள இருந்து வர மாதிரி இருக்கியா? வாங்க பாருங்க. வணக்கம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? அதான் இன்னைக்கு ராத்திரி நம்ம தலைவரிங்க தங்கி சந்தோஷம் தர போறாரு. தேங்க்யூ தேங்க்யூ, நன்றி நன்றி. குமார் மாமா, யார் அது? மினிஸ்டரா, லீடரா, இல்ல லீகல் அட்வைசரா? இவர் யாருன்னு எனக்கு தெரியலையே. உனக்காக தெரியா சொல்ல? ஐயோ, எல்லாம் வெளி தெரியும் போல் இருக்க. நான் யோசனை பண்றேன், ஏழ்மையை ஒழிக்கணுமா? வீட்டுல சாப்பிடுறதே இல்ல, வெளியில ஓசியில கிடைக்கிற சாப்பிடுறேன். விதவிதமா ருசியில ரொம்ப நல்லா இருக்கு. நான் வீட்டையே மறந்துட்டேன், ஆனா என்னோட குழந்தைங்களை மட்டும் மறக்க முடியல. நான் வீட்டை மறந்துட்டு ஊர் சுத்துறதுனால என் பொண்டாட்டி என்கிட்ட டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். பாழா போன பாலிடிக்ஸ விட்டுட்டு என்னோட வந்து வாழு, இல்லன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன், நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றான். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அட, ஓடிட்டாங்களா?
இந்த இடத்தை விட்டு யாரும் தப்பிச்சு போக முடியாது. ஏன்னா காவலுக்கு 3 பேர் இருக்கும். சொல்லட்டுமா டார்லிங்? முதல் ஆளு சூப்பர்மேன் ஜெகன். ஹாய் டார்லிங். ரொம்ப நைஸா கொலை பண்ணுவாரு. சாகர வரைக்கும் வலியே தெரியாது. ராஜசேகர் 2வது சிங்கம். ஒரே வெட்டில இதயத்தை எடுத்து வெளியே வீசிடுவான். இரக்கமே இல்லாத பயங்கரமான கொலைகாரன். 3வது முரட்டு புலி டைகர். பணத்துக்காக அவன் எதையும் செய்ய தயார். எதிரிய சித்திரவதை செஞ்சு சாகடிக்கிறதுல எக்ஸ்பர்ட். இந்த பேரழகி என்னோட பிரியமான காதலி காமினி. என் மேல கொள்ள ஆசை வச்சிருக்கா. நான் எத்தனையோ அழகிகளை பார்த்திருக்கேன். சூப்பர். ஆமா, இந்த பேரழகி யாரு தளதளன்னு இருக்காங்களே, எந்த கடையில அரிசி வாங்கி சாப்பிடுறாங்க? சார், நீங்க எவ்வளவு அழகா தான் சார் இருக்கீங்க. நான் சரியான ஜோடின்னு சொன்னேன். ரொம்ப புத்திசாலி நீ. எங்களை சரியா புரிஞ்சுக்க. ஆமா, ஓட்டுக்குள்ள இருந்து வர மாதிரி இருக்கியா? வாங்க பாருங்க. வணக்கம். வணக்கம். உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சந்தோஷமா? அதான் இன்னைக்கு ராத்திரி நம்ம தலைவரிங்க தங்கி சந்தோஷம் தர போறாரு. தேங்க்யூ, தேங்க்யூ. நன்றி, நன்றி. குமார் மாமா யார் அது? மினிஸ்டரா, லீடரா, இல்ல லீகல் அட்வைசரா? இவர் யாருன்னு எனக்கு தெரியலையே. உனக்காக தெரியா? சொல்ல. ஐயோ, எல்லாம் வெளி தெரியும் போல் இருக்க. நான் யோசனை பண்றேன். ஏழ்மையை ஒழிக்கணுமா? வீட்டுல சாப்பிடுறதே இல்ல, வெளியில ஓசியில கிடைக்கிற சாப்பிடுறேன். விதவிதமா ருசியில ரொம்ப நல்லா இருக்கு. நான் வீட்டையே மறந்துட்டேன். ஆனா என்னோட குழந்தைங்களை மட்டும் மறக்க முடியல. நான் வீட்டை மறந்துட்டு ஊர் சுத்துறதுனால என் பொண்டாட்டி என்கிட்ட டைவர்ஸ் கேட்டு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கேன். பாழா போன பாலிடிக்ஸ விட்டுட்டு என்னோட வந்து வாழு, இல்லன்னா நான் எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். நீ வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றான். நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அட, ஓடிட்டாங்களா?